அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகிறவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்மெல்லாம் உயிருடன் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கான செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்ஹுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். கோல் சொல்லக்கூடியவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான், செல்ல மாட்டான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த கோல் சொல்லக்கூடிய விஷயம் என்பது மிக கெட்ட ஒரு விடயம். இதற்கு விளக்கமாக இமாம்கள் சொல்லும் பொழுது, நம்மாமுன், இந்த கோல் சொல்லக்கூடிய விஷயம் நம்மாமுன் அப்படி என்பது சொல்கிறார்கள், அந்நமீமது நகுலு கலாமின் நாசி பாஅதிஹிம் இலா பாஅதின் அலா வஜ்ஹில் ஃபசாத். மக்களுடைய பேச்சை, ஒருவர் இங்கு பேசக்கூடிய ஒரு செய்தியை அதை அப்படியே எடுத்து சென்று அந்த சிலருடைய செய்தியை சிலரிடத்தில் சொல்வது அலா வஜ்ஹில் ஃபசாத், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில், ஒரு மோசமான எண்ணத்தில் சொல்லி இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்து ரசிப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கோல் சொல்பவர் சோனம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இது ஒரு மோசமான ஒரு குணம், மோசமான ஒரு குணம், சொல்ல போனால் கேவலமான ஒரு குணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கோல் சொல்லக்கூடிய இந்த கோல் மூட்டிகள் என்று சொல்வார்கள், இவர்களால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, எத்தனையோ உறவுகள் அருந்து கிடக்கிறது, எத்தனையோ நண்பர்கள் பிரிந்து இருக்கிறார்கள், சொந்தங்கள், இப்படி எல்லா வகையான உறவுகளையும் முறித்து விடக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல்தான் இந்த கோல் சொல்லக்கூடியது என்பது. நல்ல உற்ற நண்பராக இருப்பார்கள், அவர்கள் ரொம்ப ஒரு நெருங்கிய உறவாக இருப்பார்கள், ஆனால் இவரிடமிருந்து அவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி, அவரிடமிருந்து இவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி, இருவருக்கு மத்தியிலும் ஒரு கசப்பான ஒரு உணர்வை, ஒரு கசப்பான ஒரு பார்வையை, ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி நன்றாக பேசிக்கொண்டு இருந்தவர்கள் மறுநாள் விரோதியை போன்று முகத்தை திருப்பி செல்வார்கள். என்ன நடந்தது என்று இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இவர் கோல் முட்டி வச்சுட்டு போயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில் அவர்கள் இருவரும் பகைவர்களாகவே வாழக்கூடியவர்களாக, பகைவர்களாகவே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக, சண்டக்காரராகவே இருக்கக்கூடியவர்களாக, வாழையடி வாழையாக இந்த குடும்பம் பிரிந்திருக்கக்கூடியதை எல்லாம் பார்க்கிறோம். இதே மாதிரி கோல் மூட்டக்கூடிய ஒரு விஷயத்தினால். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான பண்பிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பு நமக்கு வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாதுகாத்து அருள வேண்டும். எல்லோரும் நல்ல ஒரு முக சிரிப்போடு, முக மலர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து அணுகி பேசக்கூடிய ஒரு நல்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அனைவரும் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். கோல் மூட்டி எந்த குடும்பத்தையும், எந்த நண்பர்களையும், எந்த உறவுகளையும் பிரிக்கக்கூடிய மோசமான செயல் நம்மிடத்திலே வந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.